வாக்காளர் பட்டியலிலே உள்ள முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். பொதுவாக வாக்காளர் பட்டியலிலே முழுமையாக தேர்தல் ஆணையம் சரிபார்க்கப்படவில்லை. இறந்தவர்கள், வீடு மாறியவர்கள் பெயர் இன்னும் நீக்கப்படவில்லை. தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர்களும் இன்னும் சேர்க்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர் பல்வேறு பூத்தில் இருக்கு. இப்போ ஒரு குடும்பத்தில் மொத்தம் பேர் 5 பேர் இருக்கானா, 3 பேர் ஒரு பாகத்திலேயோ இன்னொரு பாகத்திலேயோ இல்லைன்னா பக்கத்து தெருவில் போய் அந்த தெருவில் வரும். அதனால் அந்த முரண்பாடுகளே களைய வேண்டும். அதே போன்று பதட்டமான வாக்குச்சாவடிகள், பொதுவாகவே தமிழ்நாட்டிலே பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று ஒவ்வொரு தேர்தல் அப்போ தேர்தல் ஆணையம் கண்டறியப்படணும். ஏன்னா அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பதட்டமான தேர்தல் வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அந்த அளவில் அங்கே கூடுதல் பாதுகாப்பு படை, கூடுதல் சிசிடிவி கேமரா, கூடுதல் வீடியோ கவரேஜ் செய்து சுதந்திரமாக தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு படை அனுப்புவது குறித்தும் எங்களுடைய கருத்தை சொன்னோம். பாதுகாப்பு பணிக்கு உள்ளூர் காவல்துறை, மத்திய காவல் படை, துணை ராணுவம் பயன்படுத்துகின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளூர் காவல்துறை பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றது. பலமுறை நாங்கள் இதை சுட்டிக்காட்டியும் கூட அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் கூடுதல் மத்திய காவல் படை, துணை ராணுவ படை வீரர்களை தேர்தல் பணிக்கு அமர்த்தி ஒரு சுதந்திரமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்து தெரியும். உதாரணத்துக்கு சென்னையில் பூத் ரிக்கிங், பூத் கேப்சர் இதெல்லாம் சர்வசாதாரணம் நடந்தது. காவல்துறை முழுமையாக அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. உதாரணத்துக்கு தான் வட சென்னையில் ராயபுரம் தொகுதியில் ஒரு கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சு, கள்ள ஓட்டு கூட சொல்ல முடியாது, பூத் ரிக்கிங், பூத் கேப்சர் ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று ரவுடிகளுடைய துணையோடு போய் அந்த பூத்தை பிடிச்சு வாக்குகள்லாம் அடிச்சாங்க. அவர்களை பிடித்து காவல்துறை கொடுத்து காவல்துறை எந்த நடவடிக்கைகள், ஆனால் மாறாக எங்கள் மீது தான் அது வழக்குகளே இந்த ஆளும் திமுக அரசு போட்டிருக்கு. எனவே இந்த வகையில் இந்த போலீஸ் காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்கட்சிக்கு துதிபாடுகின்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சொன்னபடி அந்த மத்திய காவல் படை, துணை ராணுவ படை முழுமையான அளவுக்கு இதற்கு பயன்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள், பொதுவாக அரசு ஊழியர்கள், அரசு சாதகமாக இருக்கும் அதிகாரிகளை பதட்டம் மிகுந்த இடங்களுக்கு இடமாற்றம் செய்வது தற்போது வழக்கமாக உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் இதற்கு ஒரு உதாரணம். இப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஎம்கே வீக்குன்னா உடனே என்ன பண்றது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாருக்கு யார் அதிகமாக சால்ரா தட்டுவா இந்த கவர்மெண்ட்டுக்கு, யார் அதிகமாக துதி போடுவா, யார் ஒத்து உதுவா, யார் கண்ணை மூடின்னு இந்த அடாவடி தினத்துக்கு துணை போவாங்க, அந்த மாதிரி அதிகாரிகளை கண்டறிந்து அவங்கள அந்த மாவட்டத்தை போஸ்ட் பண்றது. உதாரணத்துக்கு எப்படி இந்த ஆளும் திமுக, இந்த விடியாத அரசு மக்களை, அதாவது எலெக்ஷன் கமிஷனை ஏமாத்தி இருக்கு, இன்னைக்கு கற்றறிந்துள்ள ஏமாத்திறது ஒரு உதாரணம். திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்படுறாரு. திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்படுறாரு. அந்த திருவண்ணாமலைக்கு மாற்றப்படும் போது அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலை செஞ்ச திருவண்ணாமலைக்கு பணியேற்ற அந்த கலெக்டர் அவருடைய அந்த கான்ஸ்டியூன்சி திருவண்ணாமலை எம்பி கான்ஸ்டியூன்சிலேயே திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை வருது, திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை வருது. எப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு மோசடியான அந்த ஒரு மாற்றத்தை இன்றைக்கு இந்த ஆளும் விடியாத அரசு பண்ணிருக்கு. இதெல்லாம் நீங்க கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே போல அந்த இடத்துல கலெக்டர் முதல் எஸ்பி முதல் கீழ்பட்ட அதிகாரிகள் வரை சரி செய்யப்பட வேண்டும். அவர்கள் பொதுவாக பேக்ரவுண்டு, அதாவது ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடுறதுனா கண்டிப்பா அந்த மாவட்டங்களுக்கு போடக்கூடாது. அதுவும் அந்த கருத்து சொல்லியிருக்கு. சட்ட ஒழுங்கு என்பது பிரதானம். அதாவது சிறையில் பொதுவாக பிணையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் இவரெல்லாம் யாரெல்லாம் கம்ப்ளீட்டா ஐடென்டிஃபை பண்ணி வெளியில அவங்களால சட்ட ஒழுங்கு பாதிக்கும், ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடி
ஒரு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு அமைதியான வகையில் தேர்தல் நடத்துவதற்கு குந்தகமாக இருப்பாங்க. எனவே அந்த வகையில் அவரெல்லாம் கண்டறிந்து அவர்களை கண்காணிப்பில் வைத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்பி அதன் மூலம் ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.